ஹலோ ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்பாறையிலேருந்து அந்த அதிபயங்கரமான காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சு அதிரப்பள்ளி ரீச் ஆகிட்டு கேரளா முழுக்க எப்படி சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த டூரில் நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்க போகிறீங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் சேர்ந்து இந்த டூரை என்ஜாய் பண்ணட்டும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது வால்பாறை தாங்க. வால்பாறை உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா 7th பேரடைஸ் தாங்க சொல்லணும். அதாவது 7வது சொர்க்கம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. நல்ல க்ரீனரியாக இருந்துச்சுங்க. அப்படியே திடீர்னு பார்த்தா அப்படியே மிஸ்ட்டு அங்கிட்டு இருக்க ஒரு பிளேஸ் கூட தெரியல. அப்படியே வேன்லேருந்து எல்லாருமே இறங்கி அங்கே ஒரு வீடியோ, ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோங்க. வால்பாறையில் இந்த பிளேஸ் ரொம்பவே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்தவங்க எல்லாருமே என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் இந்த ட்ராவல் இருந்துச்சுங்க. மைண்டுக்கு ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்னஸை கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ஜேர்னின்னு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியான மொமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. என்னோட சொந்த ஊர் தேனி தாங்க. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மதுரையிலேருந்து வேன் பிடிச்சி வந்தாங்க. நாங்கள் செம்பட்டிக்கு போயிட்டோம். அங்கே எங்களை பிக் பண்ணிவிட்டு பொள்ளாச்சி வழியாக வால்பாறைக்கு நாங்கள் போனோங்க. வால்பாறை ஏறுறதுக்கு முன்னாடியே ஆழியார் டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருந்துச்சுங்க. அந்த டேமை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வால்பாறை மலையில் நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. சரியான மழைங்க. சுத்தமாக வெளியிலே வர முடியலை. அடுத்த நாளாவது இது சரியாகுமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் சரியான கிளைமேட்டுங்க. அப்படியே பார்க்க ஆசையாக இருந்துச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ கூட பயங்கரமான மழை. அந்த ஜன்னல் கூட ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா ரெட் அலர்ட்டில் போனோம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லாருமே ஒரு கொஷின் கேட்பீங்க. ரெட் அலர்ட்டில் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. 2 வீக்ஸ் முன்னாடியே ரூம்ஸ் எல்லாமே புக் பண்ணிட்டனால கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் சரி ரெட் அலர்ட்டையும் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோங்க. இடத்துலையுமே போலீஸ்காரங்க நின்றுருந்தாங்க. இறங்கவே விடலைங்க. தண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால் யாரையுமே இறங்க விடலை. இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ தாங்க. எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்த நாளாவது கொஞ்சமாவது மழை நின்றுச்சுன்னா சுற்றி பார்த்துட்டாவது போகலாம் அப்படின்ட்டு. அது போலே கடவுள் கருணை காட்டின மாதிரி மழை அப்பப்போ தூறல் மட்டும் விழுந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. 29 மே அங்கேருந்து கிளம்பி போனோங்க. 30, 31 3 நாள் டூர் பிளான் பண்ணியிருந்தாங்கங்க. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. அப்படியே பார்த்தா அவ்வளோ ஒரு அருமையாக க்ரீனரியாக அந்த 3 நாளும் அந்த க்ரீனரி பார்த்து அப்படியே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு இயற்கை எவ்வளோ பிரமிப்பாக இருக்குன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஒரு இடத்துலையும் போய் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் வீடியோ ஃபோன் மனுஷன் உருவாக்குனது தானே. நம்ம கண்ணில் பார்க்குறதுக்கும் ஃபோனில் எடுக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருந்துச்சுங்க. வால்பாறை ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தாங்க அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லாக போகிற இடம் ஃபுல்லாக டீ எஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்டு போய்க்கிட்டே இருந்தோங்க. எல்லாருக்குமே ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பிளான் பண்ணி கண்டிப்பாக டூர் பிளான் பண்ணி போங்க. என்னோட மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அது இந்த இயற்கை கண்டிப்பாக ஹீல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவேன். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வால்பாறையை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிருப்போங்க. அப்போ எல்லாருக்குமே பயங்கரமாக குளிர ஆரம்பிக்கவும் சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் போயிருந்தோங்க. ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கனக்குள்ளே தேயிலை தோட்டம் இருந்துச்சு. அதில் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த ஒரு ட்ரிப்புக்கு கிளம்ப ஆரம்பித்தோங்க. பின்னாடி தான் ஒரு சர்ப்ரைஸ் வருது. அந்த விஷயம் எனக்கே தெரியாது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொன்னாங்க. முதலே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவாவது என்ஜாய் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். என்ன அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். போகிற வழியில் தேயிலை தோட்டத்துக்குள்ளே மான் நின்றுருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப மான் மாதிரி தெரில. ஏதோ ஒரு மிருகம் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம்
அது மான் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, என்னோட தம்பி போயி ரொம்ப கிட்டத்துல போயி வீடியோ எடுத்துட்டு வந்தான். நான் போய் வீடியோ எடுக்கலன்னா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால அவன் போய் வீடியோ எடுத்துட்டு வந்து குடுத்தான். இது அவன் அவன் எடுத்த வீடியோ தான். மானும் நல்லா அவனுக்கு போஸ் குடுத்துச்சுங்க. அடுத்து நாங்க போன இடம் வந்து சோலையாறு டேம் தாங்க. ஆனா வால்பாறையிலருந்து கேரளாக்கு போற வழி எல்லாமே வந்து நெறைய அருவி, ஆறு அந்த மாரி தான் நெறைய நான் பார்த்தேங்க. ஆனா சோலையார் டேம்க்குள்ள வந்து விடல. தண்ணி வந்து ரொம்பவே ஃபோர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள விடலங்க. அந்த கேட் கிட்ட மட்டும் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தோம். எந்த அளவுக்கு மழை பெஞ்சுச்சுன்னா, அவ்ளோ தண்ணி வரும் அப்டின்ற அளவுக்கு நெனச்சு கூட பார்க்க முடில. எல்லாருமே கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போனோம். திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சுன்னா என்ன செய்றது? அப்டின்னு சொல்லி ரொம்பவே பயந்துகிட்டு தான் போனோம். கடவுள் நல்லபடியா எப்படி கொண்டு போனாரோ, அதே மாரி கொண்டு வந்து வீடு சேர்த்துட்டாருங்க. இது மொபைல்ல வீடியோ எடுக்கிறப்ப வந்து அந்த அளவுக்கு தெரியலங்க. ஆனா பார்க்கறதுக்கு கண்ணு பத்தாதுங்க. அந்த அளவுக்கு வந்து அழகு, அழகுனால அழகு அவ்ளோ ஒரு அழகா இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, வாங்க இப்ப அத பார்க்கலாம். வால்பாறையிலேருந்து கேரளா பார்டர் வந்து செக் இன் பண்ணி உள்ள போனாங்கங்க. போகுது, 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 போகுது. சுத்தி மரம் தான் தெரியுது. அவ்வளோ ஒரு இருட்டுங்க. இருட்டுனாலும் பகல் நாங்க போனது வந்து ஒரு 10 மணி இருக்கும். ஆனா இருட்டு கும் இருட்டா இருக்கு. "என்னடா பகல்லே இவ்ளோ இருட்டா இருக்கு இந்த பாதைகள்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு, போகுது, போகுது, போகுது போய்க்கிட்டே இருக்குங்க. எங்களுக்கே ஒரு இடத்துல வந்து பயங்கரமா பயமாயிருச்சு. பார்க்குற இடம் ஃபுல்லா வந்து அ அ குரங்கே வித்தியாசமான ஒரு கலர்ல கருப்பு கலர்ல ஒரு குரங்கு. வித்தியாசமா எல்லாமே வந்து வித்தியாசமா இருந்துச்சுங்க. என்ன இது என்ன சம்மந்தமே இல்லாம இப்படி இருக்கு. ஆள் நடமாட்டம்னு ஒரு ஆள் கூட இல்லங்க. ஒரு வண்டி கூட போகல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு கார் மட்டும் கண்ல பட்டுச்சுங்க. அந்த கார்ல இருந்தவங்க வந்து வர வழியில ஒரு யானை நிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டோம். என்னது யானையா? ஐயோ! தள்ளிவிட போகுது. அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பயந்துட்டாங்க. ஃபுல்லா மூங்கில் தோப்புங்க. மூங்கில் இருந்தா அங்க வந்து யானை கண்டிப்பா இருக்குமா? ஃபுல்லாவே மூங்கில் தோப்புங்க. உள்ள பார்த்தா அது வந்து ஒரு அதிபயங்கரமான ஒரு அடர்ந்த காடாங்க. நெறைய லேடீஸ் இருந்தனால யார்கிட்டயுமே சொல்லாம சர்ப்ரைஸா உள்ள கூட்டு போயிருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தா நல்லாவாவது வீடியோ எடுத்திருப்பேன். டைம் லேப்ஸ் நல்லா ரோடு வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு டைம் லேப்ஸ் போட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்திருந்தேன். கடைசில வந்து இந்த அளவுக்கு தான் என்னால வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு. சொல்லிட்டு போய் கரெக்ட்டா ஒரு 2, 3 நிமிஷத்திலேயே வந்து அங்க யாருக்குமே அந்த யானை வந்து கண்ல தெரியலங்க. நான் மட்டும் அந்த யானைய வந்து பார்த்துட்டேங்க. அந்த மூங்கில் மரத்துக்குள்ள ஒளிஞ்சு ஒரு குட்டி யானைங்க நின்றுருந்துச்சு. "யானை, யானை, யானை" அப்படின்னு சொல்லி நான் கத்துனேன். யாருமே பார்க்கல. டிரைவர் வந்து டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போய்க்கிட்டே இருந்தாரு. நிக்கவே இல்ல அவரு. ரொம்பவே அவர் பயந்துட்டாரு. 3 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மனுஷங்க தெரிய ஆரம்பிச்சாங்க. இதுதான் அந்த இடம். தெரிய ஆரம்பிச்ச இடம் இதுதாங்க. இந்த ஃபால்ஸ் தான். சொன்னா அதிபயங்கரமான காடு வந்து வால்பாறையிலருந்து அதிரப்பள்ளி வர்றதுக்கான ஒரு ரூட் இன்னொரு ரூட்டும் இருக்காம். அது வந்து எல்லா ஊருமே பார்த்துக்கிட்டே வரலாமா. இது வந்து இந்த காடோட பயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே இந்த பக்கம் வருவாங்களாம். கவர்மெண்ட்ல இருந்தே 2 பஸ் விட்டுருக்காங்களாங்க. 2டே 2 பஸ் தான் விட்டுருக்காங்களாம். சுத்தி காட்டுறதுக்காகவே அந்த பஸ் வந்து விட்டுருக்காங்களாங்க. செக் இன் பண்ணி ஒரு 3 ஹார்ஸ்ல வந்து நம்ம வந்து இந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அங்கனக்குள்ள வந்து நம்ம செக் இன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்களாம். இல்லாட்டி உடனே வந்து போலீஸ் வந்து உள்ள வந்துருவாங்களாங்க. சேஃப்டி வந்து நல்லாவே வந்து இது பண்றாங்கங்க. அதனால பயப்பட வேணாம். அருவியிலயும் வந்து நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, திரும்ப வந்து ஒரு பயங்கரமான ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லணும். இதுவுமே எனக்கு இப்படி இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸ் வைப்போம்ல. அப்போ வந்து, "ஐயோ! என்னோட ட்ரீம் பிளேஸ் இது. நான் ரொம்ப நாளா போகணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்த இடம்" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சுச்சு இந்த இடத்தோட அரும. ஆனா போனா சரி அதிபயங்கரம் இல்லங்க. பயங்கரத்துக்கு மேல பயங்கரம், டயங்கரம் அப்படின்னே சொல்லலாம். மிரண்டுட்டேங்க. பயங்கரமா மிரண்டுட்டேன். என்னைய எல்லாருமே கூப்ட்டாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கொஞ்சம் தூரமாவே நின்றுருந்தேன். அப்ப அவங்களுக்கு அந்த யூஸ் அண்ட் த்ரோ ரெயின் கோட் வந்து ரூ. 50க்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத வாங்கி பாப்பா அவங்களுக்கு மாட்டி விட்டுட்டு, அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் தூரத்துல நின்னே வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலங்க சரியா. ஆனா வாழ்க்கையில எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அருவின்னே சொல்லுவேங்க. அதுவும் அங்க அவ்ளோ மழை பெஞ்சனால இந்த அளவுக்கு இருந்துச்சான்னு எனக்கு தெரியலங்க. வந்து தான் YouTubeல வந்து நெறைய சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த காட பத்தின டீட்டெயில்டும், இந்த அருவில வந்து நெறைய படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுச்சுங்க. என் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த அருவிக்கிட்ட போய் நின்னாங்கங்க. அந்த அருவிய அவங்க எல்லாத்தையுமே குளிக்க வச்சு வெளியில அனுப்பிச்சு விட்டுருச்சுங்க.
தண்ணி அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்தனால, எல்லாருமே குளிச்ச மாதிரி தான் வெளில வந்தாங்க. அவ்ளோ தண்ணி ஃபோர்ஸ்ல அடிச்சுச்சுங்க. முடிச்சுட்டு, அதிரப்பள்ளியில வந்து கிரீன் சைட்ஸ் அப்படிங்கிற காட்டேஜ்ல தான் ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்கங்க. வால்பாறையிலயும் சரி, அதிரப்பள்ளியிலயும் சரி, ரூம் வந்து ரொம்பவே நீட்டா இருந்துச்சுங்க. நல்லா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கிளீன் அண்ட் கிளியரா இருந்துச்சு. அந்த ரூமுக்கு பின்னாடி இருந்த பால்கனி தாங்க. இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. பக்கத்திலேயே பார்த்தா பலாமரம் எல்லாமே இருந்துச்சுங்க. ஒரு கா இதுவுமே ஒரு காட்டுக்குள்ள வந்து நாங்க இருந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. இந்த 3 நாளுமே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எங்க பார்த்தாலும் பலாமரம், சாக்லேட் செடி, டீ எஸ்டேட்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா நான் பார்க்காத மரங்கள் எல்லாமே அங்க வந்து நான் பார்த்தேங்க. ரப்பர் தோட்டம், டேட்ஸ் மரம், நெறைய மரங்கள் வந்து என்னால பார்க்க முடிஞ்சுங்க. வேன்ல உட்காந்துட்டே வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டே போன மாரி இருந்துச்சு. சும்மா இறங்க, ஏற, அங்க போய் 4 ஃபோட்டோ எடுக்க அப்படி இல்லாம, அப்படியே வேன்ல வந்து உட்காந்துக்கிட்டே எல்லா இடமும் சுத்தி பார்த்த மாதிரி, ரொம்பவே அலுப்பே இல்லாத அளவுக்கு ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. அதிரப்பள்ளிக்கு நாங்க ரீச் ஆனப்போ வந்து மணி 3 இருந்துச்சுங்க. வெளியில வர்றப்ப வந்து மணி வந்து 5:30 ஆயிருச்சு. அதனால வந்து மழை வேற வந்துருச்சுனால, எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. திரும்ப ரூம்ல இருந்து அதிரப்பள்ளி கிட்ட வந்தா, நெறைய கடைகள் இருந்துச்சுங்க. அங்க வந்து குழந்தைங்க, கூட வந்தவங்க எல்லாருமே வந்து அது இதுன்னு பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆனா ரேட் எல்லாமே வந்து அதிகம் தான். நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா பொருளுமே அங்க வச்சிருக்காங்க. ரேட் வந்து இங்க இருக்கிறத விட அங்க 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. ஏதாவது வந்ததுக்கு ஞாபகமா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்குனாங்க எல்லாருமே வந்து. அவங்க 2 பேருமே நெறைய டாய்ஸு, ஸ்லைமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய வாங்குனாங்க. நான் டூர் போயி எதுவுமே வாங்காம வந்த டூர் இதுதாங்க. எல்லாமே நம்மகிட்ட இருக்க மாரி ஒரு ஃபீலிங். ஹேண்ட் பேக் பார்த்தா எல்லாமே ரேட்டும் அதிகமா இருந்தனால, என்னால எதுவுமே வாங்கணும்னு விருப்பமே இல்ல. சரி பாப்பா அவங்களுக்கு வந்து பொம்மை அது இதுன்னு வாங்குனால, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இந்த பொம்மை பாருங்க, அப்படியே கியூட்டா இருந்துச்சு. இந்த பூனைய பாருங்களேன், அவ்ளோ ஒரு கியூட்டு. இந்த பூனை வாங்கி குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். "நீ என்ன சின்ன குழந்தையா? போ வேலைய பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடுக்காமயே கூட்டு வந்துட்டாங்க. ஞாபகத்துக்கு ஒரு வீடியோ உன்ன எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேங்க. திரும்ப அதிரப்பள்ளியிலருந்து கிளம்பி வர்ற வழியில வந்து பட்டர்ஃப்ளை பார்க் அப்படின்னு சொன்னாங்க. எந்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்ல. இங்க இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நெறைய செடியா இருக்கும், ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு நெனச்சு தான் ஒவ்வொரு பிளேஸ்லயுமே இறங்குனேன். ஆனா இங்க வந்து எனக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுச்சு. எல்லா இடத்தையும் பார்த்து பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆனேங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே போறேன். ஆனா அது எந்த இடம் அப்படி எங்க போறோம் அப்படிலாம் தெரியல. பார்க்ன்னு சொல்லவும் சரி சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்காக, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக ஏதோ ஒரு பார்க் அங்க பூ இருக்கும். அங்க நின்னு ஃபோட்டோ எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தேங்க. இவங்க தான் என் கூட வந்தவங்க. சரி அங்கிட்டு பார்த்தோனே ஒரு ஆறு இருந்துச்சு. சரி அப்படியே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பார்த்தாலுமே தண்ணியா இருக்கவும், அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகலங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே படியா இருந்துச்சு. அதெல்லாம் ஏறி போறேன். நான் சொன்ன மாரியே வித்தியாசமான செடி, பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு பார்க்ல என்னென்னலாம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே நடந்து போனேன். அப்புறம் என் கூட வந்தவங்கலாம் அப்படியே ஒவ்வொரு ஆளா வந்தாங்களா, சரி அப்படியே அவங்களையும் ஒரு வீடியோ கவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாப்பா என் பக்கத்துல கூட வரலங்க. இப்ப கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த அக்காட்ட தான் இருந்துச்சு. அந்த அக்காவுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அவங்க கூட மட்டும் தான் எங்க பாப்பா இருந்துச்சு. அவங்களுமே வந்து ஒரு குழந்தன்னா எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணும்ல. எந்த முகசுளிப்புமே இல்லாம அவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டாங்க பாப்பாவ. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா ஒரு ஜாலி தான் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இந்த டூர்ல வந்து நான் ரொம்ப, 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 ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு டூர் போனதுன்னா இந்த டூர் தாங்க. இவங்களும் இன்னொரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ங்க. இவங்க வந்து மாலு அக்கா. இது வந்து என்னோட அம்மாங்க. அப்புறம் ஒரு போர்டு பார்த்தேன். ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்களேன், இப்ப கூட வந்து எங்க போறோம்ன்னு தெரியல. அந்த செடி அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போறேன். ஒரு இலை வந்து வித்தியாசமா ஒரு ரெட் கலர்ல இருந்துச்சு. அத கூட அம்மா வீடியோ எடு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருந்தேனா, அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போறேன். என் கண் முன்னாடி வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் தான் சொல்லணும். பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டேங்க. என்னடா இப்படிலாம் ஒரு இடத்துக்கு நம்மள கூட்டு வந்திருக்காங்கன்ற மாரி தான் உண்மையிலே இருந்துச்சு. ஏன்னா கொடைக்கானலுக்கு போயிருக்கோம். கேரளாக்கே வந்து நெறைய இடத்துக்கு போயிருக்கோம். மூணாறுக்கு போயிருக்கோம். ஆனா வந்து இந்த அளவுக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆயி நான் ஒரு இடத்த வந்து சுத்தி பார்த்தேன் அப்டின்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த டூர் வந்து எனக்கு எல்லா பிளேஸுமே வந்து சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. நாங்க கொஞ்சம் பிளேஸ் தான் பார்த்தோம். ஆனா பார்த்த எல்லாமே வந்து அ 100 மார்க்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துட்டு என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆச்சரியத்த. என்னடா இது! அப்படியே அந்த பிரிட்ஜ்ல எல்லாருமே நடந்து போறாங்க. என்னால உள்ள போவே முடியல. சூ வீடியோ எடுக்கறக்கு வந்து எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னு தெரியல.
கண்ல பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சுங்க. பாருங்களேன், அப்படியும் இதில நடந்த பிறகு செம்ம ஒரு அனுபவங்க. அதில வேற எல்லாருமே இதில குதிச்சு குதிச்சு விளையாண்டாங்களா, அப்படியே இப்படி இப்படி ஆடவும் அப்படியே ஒரு மாரி திக்கு திக்குன்னு ஆயிருச்சு. அப்புறம் எல்லாருமே அவங்க ஃபேமிலி கூட எடுத்தாங்க. அப்புறம் குரூப்பா நின்னு எல்லாருமே எடுத்தோம். அப்புறம் குட்டி பாப்பாவ வந்து ஓடி வர சொல்லி ஸ்லோ மோல வந்து ஒரு வீடியோ எடுத்தேங்க. காதுல வச்சிருக்கால, அது கூட அதிரப்பள்ளியில வாங்குனது தான். குட்டி பாப்பாவுக்கு முன்னவே வாங்கியிருந்தோம். இவளுக்கு வந்து இங்க தான் அது வாங்குனோம். அடுத்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பாருங்க. ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எப்படி ஃபோட்டோக்கு வந்து போஸ் குடுக்குதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரமா எனக்கு அத ரியலைஸ் பண்ணவே முடியல. அப்புறம் தான் யோசிச்சேன், ஓ! இது பட்டர்ஃப்ளை பார்க்கா? எங்க பார்த்தாலும் பட்டர்ஃப்ளைஸா இருந்துச்சு. கலர் கலரா அழகழகா ரொம்ப நேரம் இந்த பட்டர்ஃப்ளை வந்து போஸ் குடுத்துட்டே இருந்துச்சுங்க. இந்த செடியிலலாம் அப்படியே குரூப் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து எல்லா பக்கமும் பறந்துட்டு இருந்துச்சுங்க. அப்படியே கலர் கலராவும் பார்க்காத டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்லலாம் நெறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சுங்க. அதான் சொல்றேனே, இது ஒரு வந்து பயங்கரமான ஹேப்பி ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. என்னோட சேர்ந்து வால்பாறையையும், கேரளாவையும் சுத்தி பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஆல்.